மாத்தி போடும் அப்படி இப்படின்னாங்க. ஆனா ஒண்ணுமே இல்ல, நம்மள அழகா ஒரு 2 ஹவர் அழகா தூங்க வச்சுக்கிறாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்னன்னா இந்த படம் வந்து பெருசா சொல்லிக்கிறோம் பெருசா இல்ல தலைவா. பில்டப் பண்ணியே நம்மள உள்ள வச்சிட்டாங்க, வர வச்சாங்க. இப்ப அந்த பில்டப் எல்லாம் புஷ்னு ஆகி போச்சு. ஒண்ணுமே இல்ல, சுமார் தான். சுமார் கூட கிடையாது, வேஸ்ட், அவ்வளவுதான். பொங்கலுக்கு வேஸ்ட். இல்ல பிஜிஎம்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. உண்மையா பாசிட்டிவான விஷயம்னா பிஜிஎம். அப்புறம் கார்த்தி சாரோட சில பாடியா வச்சு அது கொஞ்சம் நல்லா இருக்கு, சிரிக்கிற மாதிரி. சிரிப்பே வரல சத்தியமா. நானே சிரிச்சுட்டு இருந்தேன், ஐயோ சிரிச்சு கூட அப்படின்ட்டு. சிரிப்பே வரல சத்தியமா. லேகா படம் கூட லேகு தான் தலைவா. அங்கங்க நம்மள வந்து ஓடாத குறைய வச்சுட்டாங்க. என்னடா அப்படின்னு மாதிரிதான் ரொம்ப வெறுப்படைய வச்சிட்டாங்க. அவங்க ஒண்ணுமே இல்ல தலைவா, அவங்களுக்கு சும்மா பெருசா போக்கஸே இல்ல. அவங்க பழுக்க தழுக்குன்னு தான் இருக்காங்க தவிர ஒண்ணுமே காட்டுற அளவுக்கு பாக்குற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏதோ வராங்க போறாங்க, அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்ல. அவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு தெரியல. ஆந்திரா சார் வேற, ஆந்திரா சார் அவனோட ஒரு கட்டையை சுத்திட்டு மீசில இருக்கா போட்டுட்டு வராரு. அவரு எதுக்கு வராரு அவருக்கே தெரியுமா இல்லையா தெரியல. சரி ஏதோ வராரு பண்றாரு, ஏதோ அந்த காலத்துல அவர் சினிமால இருந்ததால பண்றாரு போல. ஆனா உண்மையா சொல்றேன், நம்ம 2 ஹவர் பாக்குறதா இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷமாவது நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதான் 10 நிமிஷம் கூட எல்லாம் வேஸ்ட் தானே. உண்மை அந்த அளவுக்கு தான் மொக்க பண்ண வச்சிட்டாங்க. ராஜ்கிரண் சார் உண்மை அவரோட நல்லா இருந்தது. அவரு கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 hour கூட நல்லா இருந்துச்சு. போக 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 மொத்தம் எஞ்சி வெளியே போனா போட்டா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு. அந்த அளவுக்கு வெறுப்படைய வச்சிட்டாங்க, வேஸ்ட். இல்ல தலைவா, இருக்கு தலைவா. எல்லாம் இப்ப 2 மணி நேரம் படத்துல அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10 நிமிஷம் சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு நல்லா இருக்குடா அந்த 10 நிமிஷம் சீனுக்கு பெருசா சொல்லுவான். அந்த 10 நிமிஷம் சீனு நம்மள வந்து மனம் குமுற வச்சு ஓடுகிறா அப்படின்ற மாதிரி ஓட வச்சிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. இல்ல கதையே சுத்தமா சொதப்பிட்டாங்க தலைவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே ஒரு மாதிரி பேட்டர்ல போகுது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே நல்லா இல்லடா படம், ஏன்டா அந்த மாதிரி பாருங்க. நானே பாருங்க, ஐயோ நல்லா இல்லடா படம். நீ 1000 தான் கூய் சொன்னாலும் படம் வேஸ்ட் தான். நல்லா இருந்தா நல்லா இருக்கு சொல்ல போறது என்ன இருக்கு. காசு கொடுத்து போறது நம்ம சுத்தமா இல்ல, டோட்டலாவே மாத்திட்டாங்க படம். ஏன்னா எனக்கே பிடிக்கல, பேலன்ஸ் எவங்க பிடிக்கும். அவன் வந்து ஒன்னெல்லாம் கூட தான் செருப்பாச்சு அடிப்பா. என்ன ஒரு படமாடா இருக்கு, வீட்டுல டிவில போட்டு பாத்துருக்கலாம் படம், தெரிய படமா அந்த மாதிரி. இல்ல நான் எதுக்காக வந்து பிஜிஎம் பார்த்தேன், கொஞ்சம் சாகர கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்கடா, புதுசா வச்சிருப்பாங்கடான்னு பார்த்தேன். என்னடா அது அது மட்டும் அதை காட்டியே நம்மள ஏமாத்திட்டாங்க. அப்படிதான் சொல்லணும். வா வாத்தியார், நீ வராத வாத்தியார், வீட்டுக்கு போ வாத்தியார், அப்படிதான். இவரு ராஜ்கிரண் சார் வர்ற சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. உண்மையா சொல்றேன், ஒரு அப்பா அந்த காலத்து ஆள் இல்ல அவரு, அதனால அவரோட இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது ரசிகர் மாதிரி. மத்த எல்லாமே வந்து சொதப்பன மாதிரி இருக்கு. என்னடா வாவாஜான்னு வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அப்படி திரும்பி டேய் நல்லா இருக்கியா, நல்லா இருக்கியா நம்மளே தான் சொல்லிக்கணும். ஒண்ணுல தலைவா, அப்படியே கெட்டா ஹீரோ பொங்குவாரு. ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சைட்ல வாங்கிப்பாரு, அப்புறம் பொங்குவாரு. அந்த பொங்கறதான் காட்டிருக்காங்க. இவரு வேற மாதிரி பொங்கிருக்காரு, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணு இல்ல. எம்ஜிஆர் சார் நான் சொல்லக்கூடாது, நம்ம அதை வச்சு ஏதோ புதுசா ட்ரை பண்ணலாம்னு பண்ணிருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகல, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. இல்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, பிஜிஎம் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு. மற்றபடி அந்த பிஜிஎம்லாம் இவரு சந்தோஷம் தவிர வேற யாரா ஏஆர் ரஹ்மான் போனா கூட படம் ஓடி இருக்காது, வேஸ்ட். அப்படிதான் இருந்தது. ஏதோ சந்தோஷம் கொஞ்சம் பிஜிஎம் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணிட்டே இருக்கு, அவ்வளவுதான். பொங்கலுக்கு ஏத்த படமா அழகா வீட்டுல போய் தேடி போட போறாங்க. நாளைக்கு ஏதோ இந்த படம் போடுறான்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாத்த அதை கூட உட்காந்து பார்த்தலாம். பராசக்தி நல்லா நாங்க சத்தியமா சொல்றேன், அந்த படமா சூப்பரா இருக்குது ஐயா பராசக்தி. அது நிறைய பேட் கமெண்ட்ஸ் வருது, ஆனா சத்தியமா சொல்றேன் நல்ல படம். அதெல்லாம் ஏன் அப்படி பண்றாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி படத்தை சொல்லுவாங்க பாரு, படம் ஒண்ணுமே இல்ல. 10க்கு 1.5 அது நானா வந்து கொடுக்குறேன், அது ராஜ்கிரண் சாருக்காக, பேர் டைட்டிலுக்காக, மற்றபடி வேற ஒண்ணுமே இல்ல. இல்ல அவங்களும் பாவம் கஷ்டப்பட்டு தான் போடுறாங்க. ஒரு 2 ஹவர் நம்ம காசு கொடுத்து பாக்கணும்ல, கொஞ்சமாவது நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஒண்ணுமே பண்ணாம சும்மா படத்தை வந்து பாருங்களா எப்படி பார்க்க முடியும். காசு எங்க வீட்டு காசு போகுதியா, நீ 100 ரூபா இருந்தா போய் வேற ஏதோ சாப்பிட்டு ஏதோ வந்திருப்பேன். வேஸ்டா போச்சு. அது இல்லாம ஆன்லைன்ல வேற 40 ரூபா வேற ஜிஎஸ்டி வேற இவனுங்க. இதுல வேற இதுக்கு ஒரு கேடு 45 ரூபா தண்டா கர்மம். தல வேஸ்ட் தல, உண்மை ஓப்பனா சொல்றேன் தலைவா. நானும் கார்த்தி சார் பிடிக்கும் கொஞ்சம், ஆனா உண்மையா சொல்ற படம் வந்து சுத்தமா சொதப்பிட்டாங்க தலைவா. ஏதோ வாவாதிதான் டைட்டில் வச்சு ஒரு 4 பேரை எம்ஜிஆர் ரசிகர்லாம் கூட்டு உள்ள எடுத்து வச்சு பார்க்கலாம். மற்றபடி எல்லாருக்கும் பிடிக்காது தலைவா. ஏன்னா இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்லாம் கொஞ்சமாவது கமர்ஷியல், அட்லீஸ்ட் ஏதோ பாதி ட்ரெஸ் போட்டாவது காட்டி ஆடி கிடப்பாங்க, அப்படியாவது பிடிக்கும். ஒண்ணுமே இல்லாம ஹீரோயின் எதுக்கு தான் போட்டாங்கன்னே தெரியல. அந்த இடத்துல என்னையே ஒரு 2 பீஸ் ட்ரெஸ் போட சொன்னவங்க நான் நல்லா காட்டியிருப்பேன், ஒண்ணுமே இல்லை.